கிறிஸ்துவுக்கான அன்பானவர்களே, ஆண்டவருடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். இறைவன் இந்த புதிய நாளை நன்மையிலே மேன்மையிலே கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 39வது வசனம். அப்போஸ்தலர் 7:39. இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பி. அபவுட் இஸ்ரலைட்ஸ், இஸ்ரவேலரை குறித்து புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. சமூகத்துல ஒரு தேசத்திற்கும் ஒரு இனத்திற்கும் ஒரு மொழிக்கும் ஒரு தரம் உண்டு, ஒரு தன்மை உண்டு. இது இப்படித்தான் என்று சொல்லி நாம் சொல்லிவிடுவோம். இவங்க இந்த பூமியிலே பிறந்து வளர்ந்தவர்களா, இந்த மொழி பேசுகிற மக்களா என்று சொல்லிவிடுகிற காரியங்கள் உண்டு. நார்த் ஈஸ்டை குறித்து நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு காலத்துல மனிதர்களுடைய தலையை வெட்டுவது அவருடைய பணியாய் காணப்பட்டது என்று சொல்வார்கள். அருட்பணியாளர் வந்ததற்கு பின்பு அந்த சூழல் மாறிவிட்டது. வட மாநிலங்களிலே திருப்பணிக்காக செல்லுகிற மக்கள் அந்த மக்களுடைய குணாதிசயங்களையும் பண்புகளையும் மாற்றுவதற்காக சிரத்தை எடுத்து ஆண்டவரை அறிவிக்கிறார்கள். இங்கும் கூட திருச்சபைகளிலே ஒவ்வொரு திருச்சபைக்கும் ஒரு தனித்தன்மை, அந்த திருச்சபையிலே வருகிற மக்களுடைய சிந்தனை ஓட்டம் ஒவ்வொன்றுக்கும் ஏற்பது இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இஸ்ரவேலை குறித்து பொதுவாக மக்கள் உயர்வாக சொல்லுவார்கள். இஸ்ரவேல் என்று சொன்னால் அது யூதர்களுடைய கோட்டை. யூதர்கள் என்று சொன்னால் அவர்கள் அறிவிலே சிறந்தவர்கள். உலகத்திலேயே அதிகமாக நோபல் பரிசு பெற்றவர்கள் யூதர்கள் தான். அவர்கள் எங்கு சிதறடிக்கப்பட்டாலும் எப்பொழுதும் ஒன்று கூடி விடுவார்கள் என்று பல்வேறு விதமான கோட்பாடுகளை, உயர்வான சிந்தைகளை உடைய மக்களாய் நாம் காணப்படுகிறோம். நம்மையும் பல நேரங்களில் இஸ்ரவேலர்களாக உருவகப்படுத்தி நம்மை ஆற்றிக் கொள்ளுவதும் போற்றிக் கொள்ளுவதும் உண்டு. ஆனால் இங்கே சொல்லும் பொழுது பாருங்கள், தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பி. யார சொல்றாங்கன்னா, எகிப்திலே அடிமைகளாக இருந்த மக்கள், இறைச்சி பாத்திரத்திற்கு முன்பு அமர்ந்து இறைச்சியை உண்டவர்கள். சாப்பாடு தான் ஞாபகத்துக்கு வருதே ஒழிய, கும்முட்டி காய்கள் தான் நினைவுக்கு வருகிறதை ஒழிய, தாங்கள் அங்கு அடிமைகளாய் இருந்தோம் என்ற நினைவு அவர்களுக்கு வரவில்லை. மோசே அவர்களை நடத்தி கொண்டு வரும் பொழுது ருசியான தண்ணீரை கொடுத்தாலும், கடலை பிரித்து நடத்தினாலும், காடையை கொடுத்தாலும், மன்னாவை கொடுத்தாலும், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் இருக்கிறது என்று சொன்னாலும், அவர்களுடைய இருதயம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் எகிப்துக்கு நேராக இருக்கிறது. பாருங்கள், மிக அழகான வார்த்தை இது. தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பி. எப்படியா? இவனை தள்ளிவிட்டு, அதாவது மோசேயை தள்ளிவிட்டு, இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு இவர்கள் நடத்துகிற மோசேயை தள்ளிவிட்டு எகிப்துக்கு திரும்பி என்று பார்க்கிறோம். பாருங்கள், 1 காரியங்கள் இவற்றிலே சித்தரிக்கிறது. அவருடைய டிசொபீடியன்ஸ் அண்ட் ரிபலியன், கீழ்ப்படியாமையும் வாக்குவாதங்களை அல்லது புரட்சியை ஏற்படுத்துகிற சாயலும் அவர்களுக்குள்ள இருந்தபடியினாலே அவருடைய சிந்தனை எகிப்துக்கு நேராக திரும்பிற்று. இரண்டாவது, they are longing to be a slave or to be bondage. எகிப்திலே அடிமைகளாக இருப்பதை அதிக ஆர்வத்தோடு ஏற்றுக்கொண்டவர்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள். மூன்றாவது, ஸ்பிரிச்சுவல் ஹார்ட்னஸ், ஆன்மீகத்துல ஒரு கடினத்தன்மை. யார் ஆண்டவர் என்பதை அறியாத மக்கள். மோசே சீனாய் மலைக்கு போன பொழுது
எங்களுக்கென்று தெய்வம் வேண்டும் என்று கன்றுக்குட்டிகளை உருவாக்கினவர்கள் அன்று மட்டுமல்ல இன்றும் இருக்கிறார்கள். தங்களுக்கென்று ஒரு இறைவனை உருவாக்குகிறவர்கள், தங்கள் சொல் கேட்க வேண்டும் என்று சொல்லுகிற மக்கள். அவர்களை விலைக்கும் வாங்குவார்கள், தண்ணீரிலும் போடுவார்கள். என் ஆண்டவர் தனித்தன்மையோடு இருக்க விரும்பினவர்கள் மாற்றான காரியத்துல தனித்தன்மையோடு இருந்தார்கள். இஸ்ரவேலை குறித்து அவ்வப்போது ஆண்டவர் துக்கிக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டுடைய பிள்ளைகள். நம்மை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுவார்? நம்முடைய இருதயம் எதை நோக்கி இருக்கிறது? எந்த கட்டை நாம் விரும்புகிற மக்களாய் காணப்படுகிறோம்? ஆன்மீகத்திலே நம்முடைய இருதயம் எதை சார்ந்து நிற்கிறது? சிந்திப்போம், ஆண்டவருக்கு வருவோம். கடவுள் ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாள் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய திருக்கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம் சாமி. நீர் மகிமைப்பட எங்களை பயன்படுத்தும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் பிதாவே. ஆமென்.